ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்கார். இப்போ நாம் பார்க்க போகிற புது சீரீஸோட பேர் ஜாவா. இந்த ஜாவா நிறைய பேர் ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ், ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் கேள்வியும் பட்டிருப்பீங்க. ஸோ இந்த டிஃபிகல்ட்ன்ற வேர்டை கேட்ட உடனே நீங்கள் அந்த ஜாவா படிக்கிறத குவிட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு சீரீஸ் மூலயமா நான் கொடுக்க போகிற ஒவ்வொரு வீடியோஸ் மூலயமா கண்டிப்பாக உங்களால் ஜாவாவை ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்றத நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த ஜாவா பார்த்திங்கன்னா ஓவர் 3 பில்லியன் டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்கிங் செக்டாரில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அண்ட் தென் செக்யூரிட்டி சர்வீசஸில், ஃபயர்வால்குள்ளே இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஜாவா இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு மொபைல் ஃபோனோ யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஜாவாவை பில்ட் பண்ண ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலரான லாங்குவேஜ் இந்த ஜாவா அண்ட் தென் அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான லாங்குவேஜ் இந்த ஜாவா. அண்ட் இது எதுக்காக ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன், குறிப்பாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் உருவாக்குறதுக்கு இந்த ஜாவாவை பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் உருவாக்குறாங்கன்னா தாராளமாக இந்த ஜாவாவை யூஸ் பண்ணுறாங்க. வெப் அப்ளிகேஷன், வெப் சர்வர்ஸில், அப்ளிகேஷன் சர்வர்ஸில் ஒரு கேமை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல டேட்டா பேஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் மச் மோர். ஸோ இந்த ஜாவாவை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு விண்டோஸில், மேக்கில், லினக்ஸில், ராஸ்பெரி பையில், ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் இந்த ஜாவா தான் வேர்ல்டுலேயே மிகப்பெரிய அளவில் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ் எல்லாம் வச்சுட்டு இந்த ஜாவாவை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது இந்த சாஃப்ட்வேரை நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இன்டெல் ஐஜே அப்படின்ற இந்த ஒரு எடிட்டர். இந்த எடிட்டரை நான் எதுக்காக ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது ரொம்பவே ஹை லெவலான சாஃப்ட்வேர் அண்ட் நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களுக்கும் ஷார்ட்கட்ஸ் இங்கே இருக்கும். அதை தாண்டி இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த அழகான விஷயங்களை வச்சு கற்றுக்கும் போது ரொம்பவே அழகாக நம்ம கற்றுக்கலாம். அண்ட் தென் 2வது காரணம், நம்ம ஜாவாவை படிக்கிறோம் அப்படின்னா நாம் ஜேடிகே, அதாவது ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்றது நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்டெல் ஐஜே அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா JetBrains அப்படின்ற ஒரு கம்பெனி இதோட ஐடிஇ நமக்கு கிடைக்கும். இந்த ஐடிஇயில் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு EXE ஃபைல், அதாவது நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதால விண்டோஸு, ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இதை விண்டோஸில் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் நீங்கள் கம்யூனிட்டி எடிஷனை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கம்யூனிட்டி எடிஷன் ஆல்வேஸ் ஃப்ரீ அண்ட் இதுக்கு ஒரு சின்ன லிமிடேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதுக்கும் அல்டிமேட் ப்ராடக்ட்டை, ஸோ அந்த காசு கொடுத்து வாங்குறத தாண்டி இந்த கம்யூனிட்டி எடிஷனில் கொஞ்சம் லிமிடேஷன் இருக்குமே தவிர, பட் நீங்கள் இனிஷியலாக கற்றுக்கிறதுக்கு இந்த இன்டெல் ஐஜேயோட இந்த கம்யூனிட்டி எடிஷன் போதும். நீங்கள் எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் டேப்பில் நீங்கள் ஜாவா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் நிறைய வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரெடல் ஃபார் ஜாவா, டீபகர் ஃபார் ஜாவா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நமக்கு தேவையான அந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இதிலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐ ப்ரிஃபர் இன்டெல் ஐஜே. ஸோ நம்ம இன்டெல் ஐஜேல தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம். எக்லிப்ஸ் பாருங்கள் ஸ்டில் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது மற்ற ஐடிஸை யூஸ் பண்ணும்போது. பட் இந்த இன்டெல் ஐஜேயோட ஒரே ஒரு டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டெல் ஐஜே கொஞ்சம் சைஸ் பெருசு. அதாவது இந்த கம்யூனிட்டி எடிஷன் 800 MB கிட்ட வந்திருக்கு. அதனால தான் இது கொஞ்சம் பெருசு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்டெல் ஐஜேல நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது, அதாவது இப்போ நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல ஜேடிகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் 1.8 வெர்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இங்கே டவுன்லோட் ஜேடிகே கொடுத்துட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஜேடிகே வச்சிடல, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இல்லை அப்படின்னாலுமே இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி க்ரியேட் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இன்டெல் ஐஜே ப்ராசஸை இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்குள்ளே போக போகிறேன். ஸோ அதுக்கு நியூன்றது போயிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட், இந்த நியூ ப்ராஜெக்டில் நான் ப்ராக்டிஸ் 1 அப்படின்ற மாதிரி போட்டு கிரியேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஓப்பன் ப்ராஜெக்ட் இந்த விண்டோலே வேணுமா, நியூ விண்டோவில் வேணுமா, நான் இந்த விண்டோலே போதும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில் சில விஷயங்கள் இருக்குது, ரைட் சைடில் சில விஷயங்கள் இருக்குது அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, கொச்சன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது
இந்த சோர்ஸ்ன்ற ஃபோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே தான் நாம் வந்து ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் தென் டிஃபால்ட்டாக மெயின் டாட் ஜாவா அப்படின்ற ஒரு ஃபைலுமே இருக்குது. ஸோ அது இருக்கட்டும், அது இருந்துட்டு போயிடுது. ஸோ நம்ம வந்து நியூன்னு கொடுத்துட்டு ஒரு ஜாவாவோடைய கிளாஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஜாவாவோடைய கிளாஸில் test1 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் test1ன்னு கொடுத்தோடனே இந்த இடத்துல கிளாஸ் இருக்கா, ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக ஒரு விஷயம் வரும். அதாவது நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒவ்வொரு மாதிரி பார்க்குற மாதிரி ஸோ இந்த பப்ளிக் கிளாஸ் நேம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜாவாவில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டிஃபால்ட் ஃபார்மேட். பப்ளிக் அப்படின்றத போட்டுங்க, என்ன கிளாஸ் அப்படின்றத நம்ம கால் பண்ணணும், அந்த கிளாஸுக்கு கிளாஸ் நேம் என்ன அப்படின்றத கால் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட், இதுக்கு நடுவில் தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோடுமே டைப் பண்ணுவோம். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணவே போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பப்ளிக் அப்படின்றத அதாவது நம்ம ஒரு ஃபைலை ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணதுனால இங்கே பப்ளிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பப்ளிக் ப்ரைவேட்டுன்றது நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போதைக்கு என்ன தெரிஞ்சிருக்கீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த ஜாவா கோடில் பப்ளிக் அப்படின்ற ஒன்று போடணும், அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக கிளாஸ் அப்படின்றத போடணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன கிளாஸை க்ரியேட் பண்ணமோ அந்த கிளாஸோட பேரை வந்து மிஸ்டேக் இல்லாமல் போடணும். அதாவது அங்கே கேபிட்டல் கொடுக்குறீங்க, ஸ்மால் கொடுக்குறீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ், ஸோ அந்த கேஸ் சென்சிட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த கர்லி ப்ராக்கெட்டை போட்டிங்கன்னா ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷனுக்கான அது டிஃபால்ட் ப்ரோக்ராமுக்கான ஒரு அவுட்லைனை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம இன்னும் ஃபர்தராக போக போக இந்த கோட்ஸோட வேல்யூஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம நிறைய டீட்டெயிலாக இன்டெப்த்தாக போகிறப்போ அதோட மீனிங் எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எப்படி அவுட்லைனாக ஒரு கோடு எழுதுறதுக்கு அதே மாதிரி நம்ம இன்னொரு லைனை கொடுத்தாகணும். அதாவது PSVM அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டிஃபால்ட் லைன் வருது. அதாவது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னாவே ஸோ இந்த PSVM பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஜாவாவில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் அப்படின்றதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லைன் வந்து கொடுக்கணும். அந்த அவுட்லைனில் கிளாஸோட பேர் இருக்கணும். அந்த கிளாஸோட பேருக்குள்ளே, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்லி ப்ராக்கெட் இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடியுது. அதே மாதிரி இந்த கர்லி ப்ராக்கெட் இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடியுது. ஸோ இது என்னென்னா, ஸோ இதுக்கு நடுவில் தான் இப்போ நம்ம கோடு எழுத போகிறோம். ஸோ இப்படின்ற ஒரு அவுட்லைனை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அவுட்லைன் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் மறுபடியும் ரீப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இது புரியணுன்ற அவசியமும் இப்போ கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரோக்ராமை போக போக நம்ம பார்க்க இது என்ன அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக படிக்கிறப்போ அலோ வேர்ல்டு ஃபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சேம் அலோ வேர்ல்டு தான் இப்போ நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, system.out println ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த செமிகோலனை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆகிடுது. சரிங்களா? இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். தென் ஹலோ வேர்ல்டை நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ ஹலோ வேர்ல்டை நம்ம வந்து இங்கே பாருங்கள், system.out.println ஹலோ வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ரன் ஆன உடனே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ ஒரு டிஃபால்ட்டான ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே, இது டிஃபால்ட் டெம்ப்ளேட்னு வச்சுக்கோங்க. இந்த டிஃபால்ட்டான டெம்ப்ளேட்டுக்குள்ளே சிஸ்டத்துக்கு நம்ம சொல்கிறோம், அதாவது வெளியில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது println அப்படின்றது தான் இங்கே பிரிண்ட் கமெண்ட். அது எங்கே பிரிண்ட் ஆகும்னா அவுட், அதாவது அவுட்புட்டில் வரணும். ஸோ அவுட்புட்டில் என்ன வரணும் அப்படின்ற அந்த கண்டிஷனை நம்ம இங்கே கொடுக்கணும். இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸை தான் கொடுக்கணும். ஸ்ட்ரிங் அப்படின்றது 2 டபுள் கோட்ஸ்க்குள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல ஸ்ட்ரிங் தான். நீங்கள் அது எய்தர் நம்பர் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கோட்ஸ்க்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். இட்ஸ் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு. ஸோ சிஸ்டம், அதாவது இந்த சிஸ்டம் அப்படின்றது நம்ம ஜாவாவோடைய ப்ரோக்ராமுக்கு சொல்கிறோம். அவுட்புட், அதாவது அவுட்னா அவுட்புட், நம்ம வெளியில் டெர்மினலில் இங்கே எனக்கு வரணும் அப்படின்றத சொல்கிறோம். என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும், அதாவது
பிரிண்ட் எல்என் அப்படின்ற ஃபங்க்ஷன் நடக்கணும். அதாவது ஜஸ்ட் இந்த வேர்டை வந்து அங்கே பிரிண்ட் பண்ண அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இந்த பிரிண்ட் எல்என். நீங்கள் இதுவே பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்ற ஒரு வேர்டில் இருக்கும். அந்த பிரிண்ட் எல்எனில் நம்ம டபுள் கோட்ஸில் எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்றத பிரிண்ட் ஆகு அப்படின்ற மாதிரி இப்போ நாங்கள் சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் கர்லி பிராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே முடியுது. அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்பிக்கிறது, இந்த இடத்துல முடியுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ நம்ம ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்ஸை மட்டும்தான் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து ஒரு வேரியபிள்ஸுக்குள்ளே நம்ம நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வேரியபிளோட நேம் கொடுக்கறது மூலயமா, ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணுறது மூலயமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்து வர கிளாஸில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். அதாவது உங்களுடைய பேரை இப்போ நான் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ண மாதிரியே நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான டாஸ்க் நீங்கள் அதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி நான் அடுத்த வீடியோக்கு லீட் கொடுக்குறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.